சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு பரசுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனாவும் முத்துவும் ரொம்பவே சின்ன பசங்க. அவங்க எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொரு ரூம் இருக்குது. ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மட்டும் ரூமே இல்லை. நடு ஹாலில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கடா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக பேசுனா கூட அவங்க யாராச்சும் வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு தாண்டா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணால் அவங்களும் சீக்கிரமாக ரூமை கட்டி மேலே போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிதான்ப்பா, ஏற்கனவே வீட்டு பத்திரத்தை நீங்கள் அடமானம் வச்சுருக்கீங்க. எங்கிட்டேயும் இப்போ பெருசாக எந்த ஒரு பணமும் இல்லை. வேணா பவானிக்கு போட்ட நகை கொஞ்சம் இருக்குது. அந்த நகையை வச்சுக்கிட்டு நம்ம வேணா முத்துக்கும் மீனாவுக்கும் மேலே ஒரு ரூமை கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. நீ பவானிக்காக பண்ணிக்கிட்டு இருக்க. அவள் போகிற இடத்துல அவளை மரியாதையாக பார்த்துக்கணும். அதனால் நம்ம அவளோட விஷயத்தில் நம்ம தப்பான ஒரு முடிவு எடுத்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பணத்துக்காக என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஆனால் அவங்களுக்கு மேலே சீக்கிரமாக ஒரு ரூமை கட்டி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விஜயா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வைக்கிறதுன்றதே அந்த வீட்டு பத்திரம் தான், அதையும் இப்போ நம்ம வச்சுட்டோங்க. இதை நம்ம இப்படியே வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.